வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ஒரு பக்கம் பிரவுன் மணியோட மாப்பிள்ளையுமே அந்த பொண்ணு வீட்டுல வந்து பேசலாம்னு சொல்லி வராங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடி பிரவுன் மணி யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பாருடா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்க வரோம். ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்னா நல்லபடியா பேசணும், அப்படின்னா நம்ம இப்படித்தான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க இருந்து ஸ்வீட் வாங்க கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புன உடனே இந்த பக்கம் எப்பவும் போல முத்து மீனாவும் இங்க பரசுராம வீட்ல எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டு அவங்களுமே நாங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. இவங்க ஒரு பக்கம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஐயா, உங்க பையன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவர் வந்து ஒரு நல்ல பொண்ணை தான் தெரிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு. எங்க வீட்டு பொண்ணும் நல்ல பொண்ணுதான். எப்படியாவது இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க முத்துவும் மீனாவும் ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களை எப்படியோ கன்வின்ஸும் பண்ணி இந்த பக்கம் வந்து தட்டையுமே மாத்திடுறாங்க. அதே நேரம் இங்க பொண்ணோட அம்மா அப்பாக்குமே இந்த பக்கம் முத்து மீனாவை ரொம்பவே புடிச்சு போயிடுது. அவங்களுமே இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான சொந்தம் ஒருத்தர் இருக்காப்ல, எங்க மாமாதான். அவர் வந்த உடனே அவரை நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துமே, இங்க பாருங்கயா, நானே ஒரு டாக்ஸி ஓட்டுறவன். எனக்கு அடுத்த ஆர்டர் இருக்கு. நான் அதை போய் கண்டினியூ பண்றேன். நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா அவரை நான் பார்க்காம மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்து மீனாவும் அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட பேசி முடிக்கிறாங்க. அதே நேரத்துல அதை முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை கிட்டையுமே அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இங்க பாருப்பா, இதுக்கு மேல பரசுராம் அங்கிள் பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. அவங்க வீட்ல நடக்க வேண்டிய நல்ல காரியத்துக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம். அவங்க 2 வீட்லயும் சம்மதிக்க வச்சுட்டோம். இதுக்கு அப்புறம் அவங்க நாள் குறிச்சு கல்யாணம் பண்ண வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு. பரவாயில்லை, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்பா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பரசோட எல்லா கஷ்டத்தையும் தீர்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எங்க அண்ணன் மேலையும் பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மனோஜ் ரோகிணி அங்க வந்துட்டு பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரோகிணியோட கையில மனோஜ் அப்படிங்கற பேரை பச்சை குத்தி இருக்காங்க அப்படிங்கறத எங்க வீட்ல எல்லார் முன்னாடியும் காட்டி இந்த பக்கம் பயங்கரமா பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லை, நம்ம பையன் மனோஜ் இந்த பக்கம் ரோகிணி எந்த அளவுக்கு விரும்பி இருக்கா பாரு. பச்சை குத்துற அளவுக்கு விரும்பி இருக்காளே, அந்த அளவுக்கு வந்து வழியை தாங்கிட்டு இந்த மாதிரி மனோஜ் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காளே அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் அண்ணாமலையுமே முத்து, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, கொஞ்சம் கிளம்ப வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேஷுவலா சொல்லிட்டு அந்த நாளை முழுசா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே அண்ணாமலையுமே காலையில எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த முத்துமே, என்னாச்சுப்பா, என்ன ரெடி ஆயிருக்க, இன்னைக்கு எங்க வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் அண்ணாமலை சொல்றாரு, நான் நேத்து சொன்னேன்லடா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம வெளியில போகணும்னு. இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் தான். அந்த மீட்டிங்குக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால அங்க வர ஆட்களை மெயின்டைன் பண்றதுக்காக என்னை வர சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே வேலை, சேர்த்து ஒன்னும் பிரச்சனை இல்லை.
வா, என்னை அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலை சொல்றாங்க. அதே நேரத்துல விஜயாவும் கிளம்பி என்னைய அப்படியே டான்ஸ் கிளாஸ்ல விட்டுரு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் டான்ஸ் கிளாஸ் போறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே மீனா அப்பன்னா நம்ம போய் கிரிஷ் பார்த்துட்டு வந்துருவோமா, ஏன்னா கண்டிப்பா இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு கிரிஷோட அம்மாவும் வருவாங்க, கிரிஷோட பாட்டி எல்லாருமே வருவாங்க. நம்மளும் கிரிஷ் பார்த்த மாதிரியே இருக்கும், கிரிஷோட அம்மா கிட்ட பேசுன மாதிரியே இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கற விஷயத்தை இங்க ரோகிணியும் கேட்டுட்டு பயங்கரமா காண்டாக்குறாங்க. சி, இவங்க குடும்பமே கிளம்பி வந்தாங்கன்னா நான் எப்படி என் பையன் என்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போக முடியும்? சொல்லப்போனா என்னதான் வர சொல்லி இருக்காங்க, இப்ப நான் போகாம இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பேசாம நான் போனேன்னா மாட்டிக்குவேன். அப்ப வேற வழி இல்லை, எங்க அம்மாவை மட்டும்தான் தனியா அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ஒரு பிளான் முடிவுக்கு வராங்க. அதே நேரம் அண்ணாமலை வீட்ல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் கிளம்பி அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அப்ப கரெக்டா முத்துவும் மீனாவும் சேர்ந்துட்டு இங்க அண்ணாமலையை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாம இங்க அண்ணாமலை பின்னாடியே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும், ஏய் நீங்க எங்க வரீங்க, உங்களுக்கு என்ன இங்க வேலை, உங்க வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இந்த பக்கம் முத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா, இந்த மாதிரி இன்னைக்கு கிரிஷோட அம்மா கிரிஷோட பாட்டி கிரிஷ் எல்லாம் வருவான்ல, அதை எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நானும் மீனாவும் வந்தேன்பா. சொல்லப்போனா மீனா கிரிஷ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அவளும் கிரிஷ் பார்க்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கா, அதுக்காகத்தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அண்ணாமலையும், டேய் பாக்குறது எல்லாம் விஷயம் இல்லடா, இப்ப இங்க வந்து வேற எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுடா, ஏற்கனவே அந்த கிரிஷோட அம்மா வேற உங்கள கூட மீட் பண்ணக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டு வச்சிருக்கு. இப்ப போய் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம்னா இது ஸ்கூல் வேடா, பட் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும், சம்பந்தம் இல்லாம தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி அண்ணாமலையும் அந்த விஷயத்தை தவிர்க்க பாக்குறாரு. ஆனா முத்து மீனா வருதுகிட்டு இல்ல, நாங்க கண்டிப்பா கிரிஷ் பார்க்காம இங்க போக மாட்டோம், நாங்க அங்க பக்கத்துல எல்லாம் வரமாட்டோம், தூரத்துல இருந்து கிரிஷ் அம்மா யாரு கிரிஷியும் அதே நேரம் இங்க கிரிஷோட பாட்டியும் பார்த்துட்டு நாங்க கிளம்பிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலையும், சரி அவங்கள அங்க இருந்து துரத்த முடியாம சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா முத்துவும் மீனாவையும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இன்னுமே கிரிஷோட பாட்டி கிரிஷோட அம்மா யாருமே அங்க வரல. இதை நினைச்சு இங்க முத்துவும் மீனாவும் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியுமே தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி, இங்க பாரும்மா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நீ மட்டும்தான் போக போற, ஏன்னா அந்த மீட்டிங்ல இன்னைக்கு முத்து மீனா அப்புறம் அந்த அண்ணாமலை எல்லாருமே இருக்காங்க, இப்ப நான் வந்தா மாட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா இருந்துகிட்டு, என்ன ரோகிணி இது, உன்னதான் கம்பல்சரி வர சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, இப்ப நீ வரலைன்னா நான் மட்டும் போய் அங்க என்ன பண்ண முடியும் சொல்லு, ஏற்கனவே அந்த டீச்சர் எல்லாம் சேர்ந்து என்ன வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க, நீ ஒரு டைம் கூட அங்க பையனை விடுறதுக்கோ பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கோ வரமாட்டேன்ற, இப்ப எல்லாரும் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட அம்மாவுமே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா ரோகிணியுமே இங்க பாரும்மா, இதெல்லாம் ஒரு விஷயம். மாமா எவ்வளவுதான் அவங்க திட்டினாலும் வாங்கிக்கோமா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எங்க மனோஜோட சேர்ந்து என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் அதே நேரத்துல என் பையனோட வாழ்க்கையை என் கூட சேர்க்கிறதுக்காகவும் நான் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ கொஞ்சம் போராடு. நீ எல்லாம் உனக்கெல்லாம் ஒன்னும் ஆயிராது. போ. அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி தன்னோட அம்மாவையும் திட்டி அந்த மீட்டிங்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரம் இங்க கிரிஷும் கிரிஷோட பாட்டியும் மட்டும் இங்க மீட்டிங்க்கு வராங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே டவுட் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் இங்க மீனாக்கு கிரிஷ் பார்த்த உடனே பயங்கரமான ஹாப்பி ஆயிடுது. எங்க கிரிஷ் கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலை இருந்துகிட்டு மீட்டிங் முடியற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் அமைதியா இங்க உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அந்த பசங்க பண்ற தப்பு, அது மட்டும் இல்லாம அந்த பசங்களோட நாலேஜ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டையும் இந்த பக்கம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கிரிஷையும் கூப்பிடுறாங்க. அப்ப கிரிஷோட பாட்டி வந்து நிக்கிறத பார்த்துட்டு அந்த டீச்சருமே, ஏங்க நாங்க இவரோட அம்மாவை தானே வர சொன்னோம், நீங்க எதுக்காக நீங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சின்ன பையனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறது எல்லாம் ஓகே தாங்க, ஆனா இந்த பையன் மேல ஃபுல் கேர் இருக்கிறவங்க அவங்க அம்மா தாங்க வரணும், அவங்க கிட்டதான் இந்த பையனை பத்தி நம்ம முழுசா பேச முடியும். சொல்லப்போனா கிருஷ்ணோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே மோசமா இருக்கு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு பார்த்தா நீங்க அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம நீங்களே இப்ப வந்துட்டு இருக்கீங்க, அவங்க அம்மா எப்பதான் வருவாங்க அப்படின்ற மாதிரி எங்க டீச்சர் புடிச்சு கிருஷ்ணாவோட பாட்டிய சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுமே, இல்லம்மா அவங்க ஒரு முக்கியமான வேலையா இப்ப வெளியூர் போயிட்டாங்க, அவங்களால வர முடியாது, அதாம்மா நான் வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நெக்ஸ்ட் டைம் நான் உங்கள வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க கிரிஷோட பாட்டியுமே அந்த டீச்சர்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீச்சருமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னமா இது, எப்ப கேட்டாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பையனோட அம்மாக்கு பையனை விட எதுமா முக்கியம், பையனை தானே முதல்ல பார்க்கணும், அதை விட்டுட்டு வேலை வேலைன்னு வேலையே சுத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம பையனை ஒழுங்கா வளர்க்க முடியும், அவன் சரியா வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கான், சரியா படிக்க மாட்டேன்றான், ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கான், அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி கண்டிக்கலாம்னு பார்த்தா நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே, பெரியவங்களா இருந்துட்டு அப்படின்னுட்டு இந்த பக்கம் டீச்சருமே இங்க கிரிஷோட பாட்டிய கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துவும் மீனாவும் குறுக்க வந்து, என்னை மன்னிச்சிருங்க, அவங்க அம்மா எங்களுக்கு தெரிஞ்சவங்கதான், நாங்க பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க கிரிஷுக்காக அந்த டீச்சர்ட்ட வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வழியா கிரிஷோட பாட்டியும் கிரிஷையும் அங்க இருந்து கூட்டிட்டு நகர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு போயிட்டு, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவுமே கிரிஷோட பாட்டியையும் கிரிஷையும் ரொம்பவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லை, மீனாக்கு இந்த அளவுக்கு கிரிஷ் மேல அன்பு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க கிரிஷோட பாட்டியுமே, இவங்க மட்டும் வரல அப்படின்னா நம்ம மாட்டிருப்போம், ஏதோ கடைசி நிமிஷத்துல இவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்க எனக்காக அங்க வந்து பேசுனதுக்கு அப்படின்ற மாதிரி இங்க கிரிஷோட பாட்டியும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் முத்து மீனாவும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை,
கிரிஷ் எங்க பையன் மாதிரி. கிரிஷுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே பிரவுடா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க முத்து இருந்துகிட்டு என்னாச்சுமா, இன்னைக்கும் கிரிஷோட அம்மா வரலையா, ஏன் அவங்க வேலைன்னு மறுபடியும் இங்க வந்து சுத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இங்க கிரிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க. அவங்களுமே இங்க ரோகிணியோட நிலைமையை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு என்னப்பா பண்றது, அவ வாழ்க்கையே ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு, அவ வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருக்கா, இங்க இந்த பையனோட வாழ்க்கையை பத்தி கவனிக்கிறது, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவளுக்கும் தெரியும்தான். பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல அவளால நாட்டத்தை கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி இங்க கிரிஷோட பாட்டியுமே அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே மீனாவும் இங்க பாருங்க, நீங்க கிரிஷ் சம்பந்தப்பட்ட மாதிரி எந்த ஹெல்ப் என்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா நாங்க அதை பண்ணுவோம். எக்காரணத்தை கொண்டும் நீங்க எங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, நாங்க உங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணத்தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து இங்க கிரிஷோட பாட்டிக்கு நாங்க ஆதரவா இருப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேக்குறப்பதான் இங்க ரோகிணியோட அம்மாவுக்குமே தோணுது, பேசாம ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் பேசி நம்ம இதுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரலாமே. எதுக்காக ரோகிணி இந்த முத்துவையும் மீனாவும் எதிர்த்துட்டு இருக்கான்னு தெரியல, முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அவர்ட்ட பேசணும்னு அவங்களோட மனசுக்குள்ள ஒரு முடிவை கொண்டு வராங்க. அதே நேரம் சரிப்பா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க கிரிஷ் கூட்டிட்டு அவங்களும் அங்க இருந்து டைரக்டா வீட்டை பார்த்து கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க மீனாக்கு பயங்கரமான ஹாப்பி. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கிரிஷ் பார்த்தேங்க, பரவாயில்லை, பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க கிருஷ்ண நினைச்சு முத்துவும் மீனாவும் ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணியோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்கதான் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம நடுவுல மாட்டிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.